இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் லாரன்ஸ். அப்போது நிருபர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய லாரன்ஸ் அவர்கள் மீது கடும் கோபமடைந்தார். அப்படி என்ன லாரன்ஸை கோபப்படுத்தும்படி கேள்விகள் கேட்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்வி நம்பர் 1. முதல்வரை சந்தித்த லாரன்ஸ் போராட்டம் வெற்றியடைந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு நாள் ஒதுக்கி தரும்படி கேட்டிருப்பதாக கூறினார். ஆனால் கைது செய்யப்பட்ட மாணவர்களை சிறுவர் இல்லத்துக்கு அனுப்பி வருகிறது போலீஸ். பலர் விடுவிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்க நீங்கள் எப்படி சந்தோஷமாக கொண்டாட நினைத்தீர்கள்? கேள்வி நம்பர் 2. பல மாணவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்கள் காயத்திலிருந்து மீண்டு வரவே 6 மாதங்களுக்கு மேலாகும். இந்த நேரத்துல 500 கிலோவில் கேக் ஆர்டர் செய்து கொண்டாடுவேன் என்று நீங்கள் சொல்வது நியாயமா? கேள்வி நம்பர் 3. போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது மறுநாள் 500 கிலோ கேக்குக்கு ஆர்டர் கொடுத்த நீங்கள் அதை மாணவர்களிடம் சொல்லி நம் போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு, கலைந்து செல்லுங்கள் என்று கூறியிருந்தால் போலீஸ் தாக்குதலில் இருந்து அவர்களை காப்பாற்றியிருக்கலாமே. இப்படி வரிசையாக நிருபர்கள் கேள்வி எழுப்ப கடும் கோபத்துடன் அவர்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் லாரன்ஸ். இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ அதுதான். சார், நான் இப்ப அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இந்த இயக்கத்துல தர்மம் பண்ணலான்னு ஒரு பாதையை எடுத்திருக்கோம். இல்ல டைவர்ட் எப்படி இல்ல சார். சார், அரசியல் வர சொல்ல சார், எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது சார். அவங்க அங்க பாருங்க கண்ணங்களா, டென்ஷனே வேணாம் தலைவா. நல்ல சந்தோஷமா அந்த அம்மாக்கு ஒரு ஹெல்ப் முடிஞ்சிச்சு. அவங்க பேசிட்டோம். மறுபடியும் சொல்றேன் ஐயா, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்க ஐயா. எந்த அரசியல் கட்சியிலும் சேராதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு பக்கம் அங்க குழப்பெல்லாம் வந்தது காரணம் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சோ இது இந்த அரசியல்வாதி தான் சொல்றாங்க, அந்த அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணமும் பாதையும் கிளீனா இருக்கணும். ஏன்னா நாங்க வாட்டர் இருக்கிற கிளாஸ் மாதிரி கிளீனா இருந்தாதான் எங்களுக்குள்ள மற்றது எதுவுமே வராது. நாங்களே கிளீன் இல்லாம டஸ்ட் ஏதோ ஒரு கிளீன் வாட்டர்ல பிளாக் வந்தா எடுத்து போட்டுடலாம். நாங்களே கிளீன் இல்லை, நாங்களே நீட் இல்லை, எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டஸ்ட் இருந்தா நாங்க எப்படி நாங்க கிளியர் பண்ண முடியும்? ஐயா சொல்றேன், அரசியலை பத்தி பேச வேணாம்னு யாருமே சொல்றேன். அது தனிப்பட்ட கருத்து யார் வேணா பேசலாம். அரசியலுக்குள்ள இருக்காதுங்கன்னு தான் சொல்றேன். எந்த கட்சியும் சார்ந்தவங்களும் இருக்காது. இந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றி. அது நான் சொல்றது மாணவர்கள் சொல்லட்டும். அது நாங்க சொன்னாதானே, நாங்க அதை சொல்லவே இல்லையா யாரும். உங்க ஊழியர்களுக்கு பதில் சொல்ல முடியாதுயா. ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்கண்ணா. பண்ணலாம் சார். ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா. சரி, சரிங்க, உண்டு பண்ணு. உங்க 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 ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க மறந்துடாதீங்க. ஒரு இளைஞர் வேண்டிருப்பா, அவர் ஒரு பாடலாசிரியர், அவர் யாரு என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே ஃபியூச்சர்ல நீங்க சொல்ற ஐடியாவே ஐயா. கரெக்ட்.
யாரும் கொடுத்து நீங்க நிக்கல சார். எப்படி நிக்கிறாங்க பாருங்க சார், தெம்பா இருக்காங்க சார் பசங்க. சார் தப்பா பேசுறீங்க. ஓகேயா, பிரஸ் மீட் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. என்ன சார், நேற்று அது நாங்க சிஎம் கிட்ட போயிட்டு பேசும்போது அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணோம், பிளஸ் மருத்துவ உதவியும் கேட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு சார். எங்களுடைய ட்ரஸ்ட்லயே சார், நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுடைய ட்ரஸ்ட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் வந்திருக்காங்க, ஸ்டில்ஸோட இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோ எல்லாம் எரிஞ்சு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அந்த மருத்துவ உதவி கூட செய்யுங்க, இந்த குழந்தைக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் வந்து விசாரணை கமிஷன் வச்சு முதலமைச்சர் வந்து அதுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலமா விசாரணை கமிஷன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமா, மாணவர்கள், இளைஞர்கள். அதாவதுங்க, போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்க வலியுறுத்தியிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. அப்ப போடப்பட்ட வழக்குகள் திரும்ப வரும்போது சார் அதுக்கு தேவையான அழுத்தங்கள், அதுக்கு தேவையான என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி கண்டிப்பா அது என்ன மூவ் பண்ணுமோ அதை பண்ணலாம் தலைவா. ஓகே, சொல்லுங்க. ஆமா, இது காலையில் நடந்தது ஐயா. நீங்க நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல ஐயா. ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சுக்கல. நாங்க கேக் ஆர்டர் பண்ணது முன்னாடி நைட்டு, அன்னைக்கு காலையில அடிக்கும் போது கேக் போய் யாருன்னா ஆர்டர் பண்ணோம். நானும் அழுதுட்டு வந்தேன், நீங்க பாத்தீங்களா ஐயா? ஒரு நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நானே ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். ப்ளீஸ் நான் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பேச முடியும். தம்பி சைலண்ட். கேக் ஆர்டர் பண்ணது அன்னைக்கு நைட்டு சார். 2 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இந்த தம்பிங்க எல்லாருமே என் கூட இருக்காங்க. ஆனா நாளைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணலாம்? டேய், நாளைக்கு ஈவினிங் நம்ம எல்லாம் கொண்டாட போறோம்டா, என்ன பண்ணலாம்? கேக் கூட நாங்க ஆர்டர் பண்ணல சார், அந்த செஃப் வந்தாரு சார். இத்தனை கிலோ கேக்கு ஒரு இடம் தேவை சார், பண்ணலாமான்னு கேட்ட. பண்ணலாம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அடிக்கும் போது யாராவது கேக் ஆர்டர் பண்ண சார், அடிக்கும் போது அழுது வீடியோ போலீஸ் உள்ள நானே கையெடுத்துலாம் கும்பிட்டுலாம் இருக்கேன் சார். அந்த வீடியோ எல்லாம் நீங்களா பாத்துருப்பீங்க. இன்னைக்கு நைட்டு தான் சார் நாங்க எல்லாம் பேசுறோம். 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல நாங்க டிசைட் பண்றோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸா நம்ம பண்ணலாம்னு சொல்லி தான் சார் பேசிட்டு இருக்கோம். சார் இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா சார், பிரதர் தப்பா இருக்கு பிரதர். ஒண்ணு தெரியுமா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். வீடு விட்டு வச்சிருக்கோம் 7 நாள் நைட்டு 10:30 மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி எனக்கு பணம் கண்டிப்பா வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும் போது ஒய்ஃபுடைய செயின், அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்காரு. ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காரு. ப்ளீஸ், ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்னாங்க உனக்கு நன்றி சொல்லுறது, எங்க அண்ணிக்கு நன்றி சொல்லணும்னு நல்லா சொன்னானுங்க. தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அங்க சாப்பாடு போட எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மெடிக்கல் எடுத்து போடுற குப்பை பறக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்க. என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதை பெருசுப்படுத்த கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் நான். அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, போலான்னு சொல்லிட்டு போன தம்பிய கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸ். என் தம்பியோட போட்டோ ஒரே ரீசன் என்னன்னா, பிரச்சனை மேலும் வளர்க்க கூடாது. சந்தோஷமான நிலையை நம்ம ஹாப்பியா கொண்டு வரணும். கழுத்து வழியில வெளியே வர முடியாது சார்.
வச்சிருக்கேன். நிறைய பேர் வெப்சைட்ல போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தோம். லாரன்ஸ் ரத்தத்துல வாங்கிட்டு உதவி இருக்கு. இப்ப பண்ணுவ லாரன்ஸ் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான். லாரன்ஸ் சொந்த வீட்டுல வச்சு பண்றான். லாரன்ஸ் யாருக்கிட்டே போய் கடை வாங்கல. 10 வருஷம் 60 ஒரு குழந்தைய வீட்டுல வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? 60 குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். 135 ஆபரேஷன் ஓபனர் சர்ஜரி பண்ணிருக்கேன். எல்லாரும் கையிலையும் காலிலையும் வந்து 200 குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சிட்டு இருக்கேன். மொட்டை சிவா கட்ட சிவா வாங்கின படத்துல 1 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கேன். ஆனந்தவுடன் எனக்காக புக்கை போட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்காக நான் பட்ட கஷ்டம் சரி, நான் இப்ப அதை வைத்து கஷ்டப்படுற சும்மா கேள்வி கேட்காதுங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க சார், நான் வழி வருது சார். அப்ப நான் முயற்சி எடுக்க முடியாது சார். இல்ல தலைவர், அவர் இல்ல நீங்க கேட்கறது ஓகே தலைவா, அது வலிக்கு. பிளீஸ் பிரதர், பிரதர் நாங்க கேள்வி பதில் இல்லைன்னு சொல்லிட்டோம் பிரதர், சாரி. எமோஷனல் வேணா பிரதர், ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.